கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் நமக்கு அதிக சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய மனதுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தருகிறது. வாசித்த வசனத்தை நீங்கள் ஆழமாய் தியானிக்கும் போது தியானம் செய்ய அனல் உண்டாகிறது. கர்த்தருடைய வசனத்தை நான் ஆழமாய் தியானித்தேன், அப்பொழுது என்னுடைய இருதயத்துக்குள்ளே அனல் உண்டாயிற்று என்று பல பரிசுத்த பக்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சங்கீத புஸ்தகத்தில் தாவீதும் கூட அதை பற்றி சொல்லுகிறார். அவருடைய வசனத்தை நம்ம கேட்கும்போது எலும்புகளுக்குள்ளெல்லாம் ஒரு நெருப்பு பற்றி கொண்ட மாதிரி இருக்கும். நம்முடைய இருதயத்தில் ஒரு ஆவிக்குரிய அனல் உண்டாகும். ஆனால் போகிற போக்கில் அந்த வசனத்தை வாசித்தா அந்த வசனத்துக்குள் இருக்கிற மெய்யான ஆசீர்வாதத்தையும் ஆவியினுடைய வல்லமையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாமல் போயிடும். ஆவியானவர் நமக்குள்ளே எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஆழமாய் வாசித்து தியானிக்கும் போது தேவனுடைய பிரசன்னத்தை உங்களால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். நம்மில் அநேகர் ஆவியானவரை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறோம். என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டால், நம்ம தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணும்போது, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணும்போது, அல்லது ஒரு குரூப்பாக கூடி நம்ம கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி வருகிறார். ஆவியின் அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படுகிறது. நாம் அந்த ஜெபத்தை முடிச்சு ஆமீன் சொன்ன உடனே ஆவியானவர் பரலோகத்துக்கு போய்விடுகிறார் என்றெல்லாம் நாமாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் நீங்கள் எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டீர்களோ அன்றிலிருந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உங்களோட தான் இருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 24 மணி நேரமும் அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் நம்ம சில சமயங்களில் ஆவிக்குரிய ஒரு சுழற்சி உண்டாகும் போது தான் ஆவியாருடைய பிரசன்னத்தை தெளிவாக உணர முடிகிறது. ஒரு காற்று மண்டலத்துக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. காற்று இல்லாத இடத்துல ஒரு மனுஷனால் இருக்க முடியாது. அப்போ நம்மை சுற்றிலும் ஒரு காற்று மண்டலம் இருக்குது. மனித சமுதாயம், மிருகங்கள் எல்லாமே காற்றுக்குள்ளே தான் இருக்கிறோம். அதான உண்மை. பூமி முழுசும் பாருங்க ஒரு காற்று மண்டலம், காத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் தான் அந்த காற்றை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எப்பெல்லாம் உணர்கிறோம்? காற்றில் ஒரு அசைவு உண்டாகும் போது, மரங்கள் அசையும் போது, ஒரு சுழற்சி உண்டாகும் போது, அப்போ தான் அந்த காற்று நம்ம மேலே படுகிறதை உணர்கிறோம். இல்லாத பட்சத்தில் காற்றுக்கு எடை கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. நாம் பாட்டுக்கு நம்முடைய வேலை செய்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் அந்த காற்று பலத்து வீசும்போது, காற்றில் ஒரு அசைவும் ஒரு சுழற்சியும் உண்டாகும் போது அந்த காற்றை நம்ம உணர்வது எப்படியோ அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய காரியத்தில் மனப்பூர்வமாக ஈடுபடும் போது அந்த ஆவியிலே ஒரு சுழற்சி உண்டாகிறது. அப்பொழுது ஒரு அனல் உண்டாகிறது. அப்பொழுது ஆவியானுடைய பிரசன்னத்தை தெளிவாக நம்மால் உணர முடிகிறது. அப்போ தான் நம்ம சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா என் மேல் இறங்கினார் என்று நம்ம சொல்லுகிறோம். சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்தில் வந்து காத்திருந்து ஜெபம் பண்ணும்போது இறங்கும் 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 என் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை அது. ஆனால் கர்த்தர் உங்களுக்குள் இறங்கி ரொம்ப நாள் ஆகிவிட்டது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம உணர்கிறதைத்தான் கர்த்தர் நம்மேல் வந்து இறங்குகிறது என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விட்டார். அவர் எப்பொழுதும் அவர்களோடே தான் தங்கி வாசம் பண்ணுகிறார். நாம் அதை உணர்கிற நேரம்தான் சில சமயங்களில் ஆழமாக ஜெபம் பண்ணும்போது, ஆழமாக வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சில சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம ஆழமாய் மற்றவரிடத்தில் பேசும்போது நம்முடைய இருதயத்திலே ஒரு அனல் மூண்டு எழும். ஒரு ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதனால தான் பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நம்ம அடிக்கடி மனப்பூர்வமாக ஈடுபடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதையும் அந்த ஆவியில் உண்டாகிற அனலையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் விட்டு விட்டு வருகிறவர் அல்ல. அவர் நம்மிடத்தில் வருவதும் அப்புறம் பரலோகத்துக்கு போவதும், மறுபடியும் நம்ம ஜெபிக்கும் போது வருவதும் அப்புறம் பரலோகத்துக்குள்ளே போவதும் அல்ல. அவர் ஒரு முறை உங்களுக்குள்ளே வந்துட்டா அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளதான் தங்கி தாபரித்திருப்பார்.
அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்கள் அதிக இடம் கொடுக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து சந்தோஷம் அடைகிறார். சில சமயத்தில் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கும்போது நமக்கு அடக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். சுற்றிலும் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கும்போது ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். நான் சில ஆட்களை பார்த்துருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே எல்லா நேரத்தில் இல்லை, சில சமயத்தில் இறங்கும்போது வாய் விட்டு சிரிப்பாங்க, வாய் விட்டு சந்தோஷப்படுவாங்க. சிலர் சந்தோஷத்தின் வெளிப்பாட்டில் நடனம் கூட ஆடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பர்பஸாக டான்ஸ் ஆடுவாங்க. அது இல்லை, நான் சொல்வது ஆவியிலே நடனம் ஆடுவது. அவங்களுடைய சந்தோஷத்தை தாங்க முடியாது. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷம் ஆவியிலே நிரம்பும் போது மாத்திரம் அந்த சந்தோஷம் ஏன் வருகிறதுனா, அது உங்களுடைய சந்தோஷம் அல்ல. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மேல் சந்தோஷப்படுகிறார். அந்த ஆவியானவருக்குள்ளே உண்டாகிற சந்தோஷம்தான் உங்கள் சரீரத்தின் வழியாக உங்கள் சந்தோஷம் போல அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆவியானவர் சந்தோஷப்படும் போது உங்களுக்குள்ள இருக்கிற உங்க ஆவியும் அந்த சந்தோஷத்திலே ஒரு பங்கை பெற்றுக்கொள்ளுகிறது. பாருங்க, நம்ம 2-3 பேர் இருக்கும்போது நான் சிரிச்சா நம்ம எல்லாம் சேர்ந்து சிரிப்போம். அது மாதிரி தான் கர்த்தருடைய ஆவியானவர் மகிழ்ச்சி அடையும் போது அதோடு கூட இணைந்திருக்கிற உங்களுடைய ஆவியிலும் அந்த மகிழ்ச்சி கடத்தப்படும். அது நம்முடைய சரீரத்துக்குள்ளும் கடந்து வரும். அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆவியானவர் சில சமயத்தில் மனபாரத்தோடு இருந்தால் அந்த மனபாரமும் உங்களுடைய ஆவிக்குள்ளே கடத்தப்பட்டு உங்களுடைய சரீரத்தின் வழியாக அது வெளிப்படுத்தி காட்டப்படும். அதனால் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் பலமாக இறங்கி அசைவாடும் போது ஏதாவது அவருடைய மனபாரம் உண்டாகி அழுகையோட ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ கண்ணீரின் ஆவியினாலும் ஜெபத்தின் ஆவியினாலும் கர்த்தர் அவர்களை நிரப்புவார். அந்த மனபாரம் கூட நம்முடைய சொந்த மனபாரம் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருடைய மனபாரம். அவர் உலகத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, எங்கேயாவது நடக்கிற ஒரு பயங்கரத்தை குறித்து அவருடைய மனம் வேதனைப்பட்டிருந்தால் அந்த வேதனையை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடும் போது அந்த உணர்வுகளை கூட நம்முடைய ஆவியின் வழியாக வெளிப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம அடிக்கடி ஒரு நல்ல ஆவிக்குரிய செய்தியை கேட்டால் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஆவியிலே ஒரு அனல் உண்டாகும். அந்த அனல் உண்டாகிறத வச்சே இது தேவனுடைய சப்தம் என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும். சில பேர் பேசுகிற கண்ட வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியிலே ஒரு துக்கம் உண்டாகும், அந்த ஆவியிலே ஒரு சோர்வு உண்டாகிவிடும். அதனால்தான் தேவனுடைய ஆவியானுடைய சப்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஊழியர்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுகிற எல்லா வார்த்தைகளும் ஆவியானுடைய வார்த்தைகள் அல்ல. ஆகவேதான் நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். கர்த்தரோடு உங்களை கொண்டு வந்து இணைக்கிற வசனங்கள், இணைக்கிற வார்த்தைகள், ஆவியானவரோடு உங்களை சீர் பொருந்த பண்ணும் செய்திகள், பிரசங்கங்கள் தான் நமக்கு முக்கியமான ஒன்று. ஏன்னா அவைகளை நம்ம ஆராயும் போது தான் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை தெளிவாக விளங்கி கொள்ள முடிகிறது.